ஆக 2 அரசர்கள் வரலாற்று சிறப்புமிக்க அரசர்கள். ஒன்று ராஜராஜ சோழன், 2வது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். மாரீச்சென்ற ராட்சசன் ராமனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ராமனிடத்துல போகாதே, ராமன் தர்ம விக்கிரகம்னு சொல்கிறான். உன்னுடைய வாழ்க்கை முறை தான் வேதங்களாக மாறியதா அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டது உன் வாழ்க்கை முறையாக அமைந்துதானும் புரியவில்லையே என்று. எவ்வளோ அழகு பாருங்க. என்ன மாதிரி ஒரு லைன் கம்பன். இந்த ராமர் பாரத பூமிக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இவர் தான் ஐடியல். ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்னா அது ராமர் தான் உதாரணம், ஐடியல் புருஷன். பொறுத்திருந்தோம், காலம் மாறியது, தர்மம் என்றது, ஆலயம் எழுந்தது அயோத்தியில். இப்பொழுது இங்கு நமது ராமர் அயோத்தியில மீண்டும் அவதரித்து விட்டார். இனிமே ராமராஜ்யம் தான் நமது தேசத்துல. அறிவோம், நமது பாரத பூமியில் ஆயிரக்கணக்கான அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் தர்மத்தை ஃபாலோ பண்ணார். எல்லோரும் தர்மத்தோடு நிர்வாகம் செய்தார்கள், நாட்டை, மக்களை காப்பாற்றினார்கள். அந்த மாதிரி வாழ்ந்த அரசர்கள் மத்தியில் 2 அரசர்கள் வரலாறு படைத்திருக்கிறார்கள். யார் அவர்கள் அப்படின்னா, முதலாவது தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய நமது ராஜராஜ சோழன். இவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்தை அமைப்பதற்காக உழைத்திருக்கிறார்கள். எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணுறார். அவர் புகழ் இந்த கோவில் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. எப்படிப்பட்ட நிர்வாக திறமை கொண்டவர் அப்படி. ஆனால் ராஜராஜ சோழன் அமைத்த அந்த கோயிலுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, ஒரு அமைதியான சூழ்நிலை. அமைதியான சூழ்நிலை இந்த ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடித்தார். பல ஆண்டுகளை எடுத்துக்கொண்டார். இது ஒரு உலக அதிசயத்தை ஏற்படுத்தினார் ராஜராஜ சோழன். இது ஒரு வரலாறு படைத்த அரசர். 2வது அரசன் யார் அப்படின்னா, ராம ஜன்ம பூமியில் நமது ராமருக்காக ஆலயத்தை அமைத்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய உழைப்பவர்களுடைய தியாகம் இதனுடைய பின்னணியிலே இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரே, இது அமைதியான சூழ்நிலை. இந்த கோயிலை கட்டின பின்னணி என்ன அப்படின்னா, 500 வருட காலங்கள் தொடர்ச்சியான போராட்டம். அவ்வளவு தொடர்ச்சியான போராட்டத்துக்கு பிறகு முடிவில் இந்த ஆலயம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது இவருடைய தலைமையில். நம்ம சொல்லலாம், இவர் 1ஆம் ராஜராஜ சோழன் அப்படின்னா இவர் 2ஆம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெருமை மிக்க ஒரு பாரத பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவருடைய தலைமையில் சிறப்பாக இப்பொழுது அயோத்தியில் ஆலயம் அமைக்கப்பட்டு விட்டது. ராமர் தோன்றிவிட்டார். ஆக 2 அரசர்கள் வரலாற்று சிறப்புமிக்க அரசர்கள். ஒன்று ராஜராஜ சோழன், 2வது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஸ்ரீராமனை நாம் ஏன் வழிபட வேண்டும்? ஏன் ராவணனை வழிபட்டா என்ன? ஏன் ராமனை வழிபட வேண்டும் அப்படின்னா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அவருக்கு ஆலயம் அமைக்கணும். ராமன் தர்மத்துடைய விக்கிரகம். ராமாயணத்தில் மாரீச்சன் சொல்கிறான் இந்த ஸ்டேட்மெண்ட். ராமன் வேல்யூஸ், எத்திக்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் எத்திக்ஸும் ஒன்றா போட்டு ஒரு மனிதனை செய்தால் அந்த மனிதன் தான் ராமன் சொல்லிட்டு. ராட்சசன் சொல்கிறான், அந்த சர்டிஃபிகேட் ராட்சசன் கொடுக்குறான். மாரீச்சன்ற ராட்சசன் ராமனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ராமன் இடத்துல போகாதே, ராமன் தர்ம விக்கிரகம்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட குணங்களுடைய குன்றாக திகழ்ந்தவன் ராமன். நமது கம்பன், கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ராமன் எப்படி புகழார் பாருங்க. என் அருங்குணத்தின் அவன் பாலகாண்டத்தில் எல்லையில்லாத அருங்குணங்களை உடையவன், தன்னகத்தை உடையவன் ராமன் சொல்றார் கம்பன். வேற ஒரு இடத்துல யாரும் செப்ப அருங்குணத்து ராமன். யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ராமனோட குணங்கள். அவ்வளவு குணங்கள் தன்னிடத்தில் கொண்டிருக்கிறான் ராமன். இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்றான். கபந்தன் அப்படின்ற ஒரு ராட்சசனை கொண்டு அவனுக்கு ஏற்பட்ட அந்த சாபத்திலிருந்து அவன் விடுவிக்கிறார் ராமர். அப்போ அந்த கபந்தன் ஸ்துதி பண்ணுறான். அதில் ஒரு விஷயம் சொல்கிறான் கபந்தன். அந்த இடத்துல கம்பன் ரொம்ப அழகாக ஒரு வாக்கியங்களை அமைக்கிறார். நின் செய்கை கண்டு நினைந்தனவோ நீள்மறைகள், உன் செய்கை அன்னவைதான் சொன்ன ஒழுக்கினவோ. இன்னும் அற்புதமான லைன் கம்பராமாயணத்தில். நின் செய்கை கண்டு நினைந்தனவோ நீள்மறைகள். ஓ ராமா, நீ வாழ்கின்ற முறை, உனது வேல்யூ சிஸ்டம், உனது எத்திக்ஸ், இதை கண்டு வேதங்கள் படைக்கப்பட்டதா அல்லது வேதங்கள் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அதனுடைய வேல்யூ சிஸ்டத்தை நீ ஃபாலோ பண்ணுறியான்னு புரியல என்று. உன்னுடைய வாழ்க்கை முறை தான் வேதங்களாக மாறியதா
அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டது உன் வாழ்க்கை முறையாக அமைந்துதானும் புரியவில்லையே என்றான். எவ்வளோ அழகு பாருங்க, என்ன மாதிரி ஒரு லைன் கம்பன். அப்போ குணங்களுடைய குன்றாக இருக்கிறான். ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னா அது ராமன் தான். இந்த ராமர் பாரத பூமிக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இவர் தான் ஐடியல். ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்னா அது ராமர் தான் உதாரணம், ஐடியல் புருஷன். அவருக்காக அவர் ஜன்ம பூமியில் அந்த ஆலயம் எழுப்புவது மிகவும் சரி. இது நம்ம பூமிக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே. உலகத்தில் எந்த மூலையில் எந்த மனிதன் வாழ்ந்தாலும் அவன் ராமன் தான் அவனுக்கு ஐடியல். அதனால் நமது ராமருக்கு இங்கே ஆலயம் எழுப்பியது 100%, 200% சரி. எழுப்பி ஆக வேண்டும். எழுப்பியாச்சு. ஆலயம் தோன்றி விட்டது, ராமன் அவதாரம் செய்து விட்டார். தர்மத்தினுடைய சுபாவம் என்ன? 500 வருட காலத்தினுடைய போராட்டம் இருக்க, அதோடைய பின்னணி என்ன அப்படின்னா அதுலேருந்து ஒரு சீக்கிரட்டை புரிஞ்சுக்கலாம். யதோ தர்ம சதோ ஜெயஹா. இது மகாபாரதத்தில் பகவான் வேதவியாசர் வச்ச ஒரு தீம் சாங். அடிக்கடி இதை ரிப்பீட் பண்ணுவார். யதோ தர்ம சதோ ஜெயஹா. தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி நிச்சயம். தர்மம் இருக்கிற இடத்துல வெற்றி வரும், அவ்வளோதான். இதுதான் கிளைமேக்ஸ், இதுதான் ஃபார்முலா. உன் இடத்துல தர்மம் இருந்தால் உனக்கு தான் ஜெயம், உன் இடத்துல அதர்மம் இருந்தால் உனக்கு வெற்றி கிடைக்காது. சிம்பிள், அவ்வளோதான், ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. இதே நம்முடைய தைத்திய உபனிஷத் சொல்லுது, தர்மம் சர, தர்மத்தின் வழியில் நடப்பாயின். எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கிறது அப்படின்ற மகாபாரத வச்சனத்தை நமது மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபத்தில் மிகவும் அழகான தமிழ் வரிகளை கொண்டு வரார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கருக்கும். வாழ்க்கையோட சீக்கிரட் என்ன? இந்த தர்மத்தை அதர்மம் அழுத்தும், மீண்டும் தர்மம் வெல்லும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையோட ரகசியத்தை நமது வாழ்க்கையின் மூலமாக உலகம் கருக்கும்னு சொல்கிறார். இது சொல்லி கடைசியில் 2வது லைன், 2 லைன், கடைசி 2 லைன் ரொம்ப அழகான லைன். பொறுத்திருந்தோம் காலம் மாறும் தர்மத்தை அப்போது வெல்ல காணும். என்ன அழகான லைன் பாருங்க. இந்த 2 லைன் மட்டும் எடுங்க. பொறுத்திருப்போம் காலம் மாறும் தர்மத்தை அப்போது வெல்ல காணும். பொறுத்திருக்க, காலம் மாறிடும், தர்மம் வெல்லும், கவலைப்படாது. எவ்வளோ ஆறுதல் அளிக்கக்கூடிய வரிகள் பாருங்க பாஞ்சாலி சபத்தில். பொறுத்திருந்தோம் காலம் மாறியது, தர்மம் என்றது, ஆலயம் எழுந்தது அயோத்தியில். இந்த விஷயத்தை நமது கம்பராமாயணத்தில் எவ்வளோ அழகான ஒரு வரிகளை போட்டு சொல்கிறார் பாருங்க. தர்மத்தின் மீது அவருக்கு இருக்கிற பக்தி, அவருக்கு இருக்கிற கன்விக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கம்பராமாயணம் முழுக்க அது ரிப்பீட்டடாக கொண்டு வரார். கிஷ்கிந்தா காண்டத்தில் பாவம் தோற்றது தர்மமே வெண்டது இப்படையால். சுந்தரகாண்டம் அன்னதே முடிந்தது ஐயா அறம் வெல்லும் பாவம் தோற்கும். எவ்வளோ கன்விக்ஷன் பாருங்க கம்பருக்கு. அறம் தலை நின்றாருக்கு இல்லை அழிவு. அறத்தை ஃபாலோ பண்ணுறவனுக்கு அழிவே மாட்டான், அவனுக்கு அழிவே இல்லைன்னு சொல்கிறார். இது எங்கே? யுத்த காண்டம். அறத்தினை பாவம் வெல்லாது யுத்த காண்டத்தில் திருப்பி எப்படி ரிப்பீட் பண்ணுறாரு பாருங்க. எவ்வளோ கன்விக்ஷன் அவருக்கு, எவ்வளோ அந்த அறத்தின் மீது பக்தி கம்பனுக்கு. வெல்லாது அறத்தினை பாவம் என்றான். இன்னும் பல வரிகள் இருக்கிறது, இங்கே இடம் இல்லைன்றதுனால அதை கொண்டு வரல. ஒரே ஸ்லைடில் அவ்வளோ போட முடியாது, இவ்வளோ தான் போட முடிஞ்சது. இன்னும் நிறைய லைன் தான் சொல்கிறார், திருப்பி சொல்கிறார். தர்மத்தின் மீது அவருக்கு உள்ள அன்பு நமது கம்பனுக்கு. அப்போ தர்மம் தான் வெல்லும், அதர்மம் வெல்லாது அப்படின்ற விஷயத்தை எவ்வளோ ரிப்பீட்டடாக சொல்கிறார். பொய் நிலைக்காது உண்மை நிலைக்கும். பொய் நிலைக்காது உண்மை நிலைக்கும்ன்றது வாழ்க்கையின் இன்னொரு ரகசியம். பகவான் ஆதிசங்கராச்சாரியர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதும்போது ஒரு சூத்திரத்துக்கு ஒரு இடத்துல ஒரு லைன் கொண்டு வரார். ரொம்ப அழகான லைன் அது. ஆகந்துகம் ஹி நிராக்கிரியதே ந ஸ்வரூபம். எது வெளியிலிருந்து இங்கே வந்ததோ, பொய்யாக வந்ததோ அது நிலைக்காது. இங்கேயே இருக்கிறது எதுவோ அது நிலைக்கும், அது மீண்டும் தோன்றும். ஆகந்துகம் ஹி நிராக்கிரியதே ந ஸ்வரூபம். ஆகந்துகம் ஹி நிராக்கிரியதே ந ஸ்வரூபம். வெளியிலிருந்து வந்து இதன் மேலே அமர்ந்ததே அது பொய், அது நிலைக்காது, அது போய்விடும், அது போய்விட்டது. எது ஸ்வரூபம், எது உண்மையாகவே இங்கே இருந்ததோ அது மீண்டும் எழுந்து இங்கே நிற்கிறது. இந்த லைன் பிரம்மசூத்திரத்தில் பகவான் ஆதிசங்கராசியோட கமெண்ட்ரியில் கூட இந்த லைன் இருக்கு. இந்த லைனும் இந்த இடத்துக்கு ரொம்ப ஆப்டாக ஃபிட்டாக. திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தொருளி மெய்ஞானமாக மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அவ்வளோ அழகு இந்த லைன் தான். சமஸ்கிருதத்தில் பகவான் ஆதிசங்கராச்சாரியோட இந்த லைன் தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிற லைன். பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தொருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரை. மெய்ச்சுடர் இங்கே மிளர்கின்றது அயோத்தியில். எது பொய்யா இருந்தோ அது காணாமல் போய்விட்டது. இதெல்லாம் உலக ரகசியம். தர்மத்தினுடைய பவர், இது சத்தியத்துடைய பவர். இது விஷயத்தை தான்
நமது வேதங்கள் 4 வேதங்கள் ஒரு வேதமாக இருக்கக்கூடிய அதர்வண வேதம் சொல்கிறது சத்தியமேவ ஜெயத்தே. முண்டகோபனிஷத்தில் சத்தியம்தான் ஜெயிக்க எந்த காலத்துலையும். காலங்கள் எடுத்துக்கலாம், ஒரு 500 வருட காலம் 1000 வருட காலம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் சத்தியம் மீண்டும் எழுந்து நிற்கும், தர்மம் தான் ஜெயிக்கும். யதோ தர்மஸ்ததோ ஜெயா சத்தியமேவ ஜெயத்தே. தர்மம் எங்கே இருக்கிறதோ வெற்றி அங்கே இருக்கிறது. உண்மைதான் வெல்லும், பொய் வெல்லாது. இப்படின்ற ஒரு வாழ்க்கை ரகசியத்தை நமது சாஸ்திரங்களும் வேதங்களும் நமக்கு உபதேசிக்கிறது. நமது மகாத்மாக்களும் இதான் நமக்கு வழியாக காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அதனால் சத்தியம் ஜெயிக்கும், தர்மம் ஜெயிக்கும், நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு ராம பக்தரும் தன்னால் முடிந்த அளவுக்கு என்னவோ சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுவதற்கு போராட வேண்டும். அதற்கு இறைவனோட அருள் துணையாக இருக்கும். அப்போ 500 வருட காலங்கள் நம்ம படித்த பாடம் என்ன? சத்தியமேவ ஜெயத்தே, யதோ தர்மஸ் ததோ ஜெயா. இப்பொழுது இங்கே நமது ராமர் அயோத்தியில் மீண்டும் அவதரித்து விட்டார். இனிமே ராமராஜ்யம் தான் நமது தேசத்தில். ஜெய் ஸ்ரீராம்.